வணக்கம் நண்பர்களே. திமுக பாஜக கூட்டணி வருமா, வராதா? வந்தால் என்ன, ஏன் வரக்கூடாது? இதுவரைக்கும் வராததா? 99ல திமுக பாஜக அணி வரலையா? 2004 வரைக்கும் இருந்துச்சே, இப்போ மட்டும் வராது வரக்கூடாதுங்கிறது என்ன இருக்கு? ஏன்னா திமுக கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. சிறுபான்மையினர் எல்லாமே தாவேக்க பக்கம் போயிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லை. அப்போ அடுத்த தேர்தல் வரைக்கும் சமாளிக்கணும். எப்படி இருக்க முடியும்? ஏன்னா ரொம்ப நாள் அமைச்சர் பதவி இல்லாம இருக்க முடியாது. இப்போதான் ஆட்சியை இழந்திருக்காங்க. மத்தியில அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. எத்தனை நாள் திரு டி.ஆர். பாலு, திரு ராசா, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன் இவங்கெல்லாம் அமைச்சர் பதவி இல்லாம இருப்பாங்க? சாத்தியம் இருக்கல. திரு மோடிக்கு பெரும்பான்மை இல்லை. அவர் யாரோட தயவில் இருக்காரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார். அவங்களும் ரொம்ப பலமா ஆதரவு கொடுத்துதான் இருக்காங்க. சரி, திமுக வந்தா வேண்டாம் நான் சொல்லுவாங்க. திமுக மத்திய அமைச்சரவையில் இடம் பெறலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. உடனே பேச்சு ஆரம்பிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காலத்தை தள்ளி தள்ளி ஆரம்பிப்பாங்க. அங்கே அமைச்சர் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிலைமை இருக்கும். முக்கியமான பதவியெல்லாம் கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும். இங்கே திரு விஜய் தலைமையிலான அரசு இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கலாமோ அதெல்லாம் தரலாம். அங்கே மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு கெத்து காட்டலாம். இதெல்லாம் திமுக நடக்குது. திமுக இருக்கிறவங்களே நிறைய அவங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளிடையே அந்த அந்த அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. தலைவா, எத்தனை நாள் நம்ம இருக்கிறது, நம்ம மத்தியில காத்துட்டு இருக்காங்க, போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்றாங்க. திமுக தலைமை இது என்ன முடிவு பண்ணுன்னு தெரியாது. ஆனா முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலை ஒரு கூட்டணி எல்லாம் இருக்க முடியாது. மொத்த சிறுபான்மையினர்கள், அப்புறம் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தாவேக்க பக்கம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் அப்படியே நின்னாங்கன்னா ஒரு ஸ்வீப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு பாஜக இருந்து கூட பெரிய லாபம் கிடையாது. திமுகவால தான் பாஜகவுக்கு லாபம் வரணும். அந்த மாதிரி சமயத்துல திமுக ஏன் அண்ணா திமுகவோட கூட்டணி அமைக்க கூடாது, அமைக்காம இருந்ததா, அமைப்பதற்கு தயாராக இருந்ததானே? திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்த திமுக துடிக்கவில்லையா? அதற்காக திரு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப விரும்பினார் அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லா தலைவர்களும் வெளியே சொல்லிட்டாங்களே. ஆகையால பாஜக, அண்ணா திமுக, திமுகன்னு ஒரு பலமான அணி உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதற்கான ஒரு சூழல் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஆனா திமுக அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன் அடிக்கடி திரு ஸ்டாலின் இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த கூட்டணி மேல இருக்கிற கண்ணுதான். இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்கல அப்படின்னா, ஒருவேளை அந்த அரசு கவிழ்த்து விட்டது அப்படின்னா என்ன ஆகும்? திரு விஜய்க்கு மறுபடியும் மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு கிட்டும். மக்கள் நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. நிறைய சம்பவம் நடக்கு. இந்த ஆட்சி 15 நாட்கள்ல நிறைய சம்பவங்கள், குற்ற சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆட்சி வந்துட்டு ஆட்சியை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு கொஞ்சம் காலமாகும். அதெல்லாம் திரு விஜய் செஞ்சிருவாரு அப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்டவங்க நம்புறாங்க. திமுக காரங்க நம்பல. இருந்தாலும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்துல பார்க்கும்போது பாஜகவோட அணி சேரவு திமுக தயங்காது. இருக்கிற ஆப்ஷன் தான் சொல்றேன். ஆப்ஷன் வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே. எல்லாரும் ஒரு பக்கம் போய் சேர்ந்துருவாங்க, திமுக மட்டும் தனிமைப்பட்டு கிடக்குமா? ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா மத்தியில திரு மோடி அல்லது பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா மறுபடியும் மினிஸ்டர் பதவி தானே. இப்ப இருக்கிற காலத்திலே மினிஸ்டர் பதவி நல்லா வாங்கிட்டு அருமையா கொண்டாடலாம் அல்லவா? இங்க கட்சியும் பலப்படுத்தலாம், கட்சி ஒரு உற்சாகமா இருக்கும். ஆனா தமிழக மக்கள் நம்புவாங்களா? கிட்டத்தட்ட 10-15 வருஷம் பாஜக போட்டு தாக்கியாச்சு. கருப்பு கொடி எல்லாம் காமிச்சாச்சு, என்னென்னமோ சொல்லியாச்சு. இது இந்த சண்டை என்பதே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படின்லாம் சொல்லியாச்சு. திமுகவுக்கும் அண்ணா திமுக தான் சண்டைன்னு சொல்லி கூட அப்புறம் கை குலுக்க போகலையா? மக்கள் பார்க்கலையா? திமுக அப்போ விஜய் வரக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணா திமுக திமுக 2 பேரும் சேர்ந்துருவீங்களா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கேட்கறதுக்கு இவங்க கிட்ட பதில் இல்லை. ஏன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு. இதற்கு திமுக காரங்க பதில் சொல்ல, சில நிகழ்ச்சிகளை சேர்ந்தா என்னங்க அப்படின்னு கேட்கறாங்க. தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் ஜனநாயகத்தில் எல்லாமே சாத்தியம். ஜனநாயகத்தில் சாத்தியம் தாங்க. திமுக அண்ணா திமுக சேர்ந்து கூட அடுத்த தேர்தலில் போட்டியிடலாம். வரப்போகின்ற இடைத்தேர்தலில் கூட 2 பேரும் சேர்ந்து போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கிறது, மறுக்க முடியாது. ஆனால் 2 பலமான கட்சிகள் திமுக அண்ணா திமுக ஒன்று சேர்ந்தால் ஒரு கட்சி பலவீனமாயிரும். அது ஃபர்ஸ்ட் அண்ணா திமுக, கொஞ்ச காலத்துல திமுக. இது 2 பேருக்குமே தெரியும். ஆனா குறுகிய கால நோக்கத்துல திரு விஜய் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவங்க அந்த மாதிரி முடிவு பண்ணலாம். ஆனா அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காதுன்னு தெரியும். அதற்காக தான் திருமதி கனிமொழி சொன்னாங்க, கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னு. அந்த சமயத்துல தான் பாஜகவோட அணி அப்படிங்கிற நிலைமைக்கு போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு அடிப்படையிலே ஒரு கருத்து ரீதியான ஒரு பிளவு தமிழகத்தில் இருக்கு. திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகள், அதே மாதிரி திரு விஜயோட கட்சியும் 3வதாக திராவிட சிந்தனைகள் கொண்ட ஒரு கட்சியாகி போச்சு. இதுல பாஜகவுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இதுல அண்ணாமலை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து விடுவார் அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் பாஜகவிலிருந்து
ஷைன் ஆகிறத விட தனியா இருந்து ஷைன் ஆகலாம் நினைக்கிறாரு. திமுக அண்ணா திமுக மெதுவா பலம் இழந்துட்டு இருக்கு. இளைஞர்களை விரும்புகிறார்கள். திரு விஜய் விரும்பி விட்டார்கள். அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஃபாலோவிங் இருக்கு. அண்ணாமலையும் அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்து ஒரு தனி சக்தியாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக அவர் அதிமுக ஓட்டுகளை ரொம்ப அதிகம் கவர்ந்துவாரு. திமுகவுக்கு மாற்றா கூட வரலாம். இந்த மாதிரி எல்லாம் கணக்குகள் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல திமுக பாஜகவோட போகலாமா அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையா இருந்துதான் யோசிக்கும். போனால் அதற்கு லாபம் தான். அமைச்சர் பதவி கிடைக்கும். இன்னும் 3 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு. அது வரைக்கும் அமைச்சர் பதவியில் இருந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி சாதித்து விடலாம் அப்படின்னு திமுக நினைப்பாங்க. ஏற்கனவே பல சாதனைகள் புரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கையோட தான் இருப்பாங்க. தமிழக அரசுக்கும் குடைச்சல் கொடுக்கலாம். தமிழக அரசுக்கும் முக்கியமான விஷயங்கள் வராமல் தடுக்கலாம். இதெல்லாம் திட்டங்கள் இருக்கும். ஆனா மக்கள் ரொம்ப விழிப்படைஞ்சிட்டாங்க. ரொம்ப 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 விழிப்போடு இருக்காங்க. என்ன பண்றாங்கிறத பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி பாஜகவோட சேர்ந்து தமிழக அரசுக்கு குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அடுத்த தேர்தலில் மக்கள் வச்சு செஞ்சுருவாங்க. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணலாம், தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. மாடர்ன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சி சீக்கிரம் போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஏண்டா போட்டோன்னு கேட்கறாங்களாம். எல்லாம் சொல்லிக்கிறாங்க. எல்லாம் அவங்க இப்போ புதுசா அவங்க செட் பண்ணிட்டு இருக்க நெரட்டிவ் என்ன அப்படின்னா, ஓட்டு போட்டவங்க ஏன் ஓட்டு போட்டோம்னு வருத்தப்படுறாங்க. இது எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களை பார்க்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி நினைச்சு இன்னைக்கு அவங்க கட்சியை ஓட்ட முடியாது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம். மக்கள் அந்த மாதிரி இல்லை. ஏதாவது குற்ற சம்பவம் நடக்கும்போது மக்கள் கோவிக்கிறாங்க, கோபத்தோடு இருக்காங்க. நிச்சயமாக புது ஆட்சி வந்த பிறகு இன்னும் கூட திறம்பட இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, மறுக்க முடியாது. ஆனா அதை திமுக காரங்க ரொம்ப பெருசாக்குறாங்க. அதை மக்கள் அப்படி ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப தேர்தல் வந்துடும், சீக்கிரம் தேர்தல் வந்துடும், மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்றது மூலமாக ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ண முடியாது. நல்ல எதிர்கட்சியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், இந்த ஆட்சி எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். விமர்சனம் நிச்சயமாக பண்ணலாம். எல்லாம் புதிய அமைச்சர்கள், எல்லோரும் அனுபவம் இல்லாதவர்கள். ஒருவர் மட்டும்தான் அனுபவம் கொண்ட அமைச்சர். கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ். அதனால கொஞ்சம் ஆரம்பத்துல தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரிஸை புரிஞ்சுக்கவே டைம் ஆகும். அவங்க செயல்படுத்துறதுக்கு. ஏன்னா இப்பதான் ஒரு அமைச்சரவை உருவாகி அமைச்சரை விரிவாக்கம் இப்பதான் நடந்தது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் கூட கொடுக்காம இந்த திமுக காரங்க அடிக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா புரியுது. சரி, இப்போ இருக்கிற ஆப்ஷன்ல ஏன்னா காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸை எதிர்த்தாகணும். காங்கிரஸ் எதிர்க்கிறது பாஜக. காங்கிரஸை திமுக எதிர்க்கும் அப்படின்னா பாஜக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காங்கிரஸ் எதிரான கட்சி திமுக இருந்தாலே போதும். அடுத்த தேர்தல் வரும் பொழுது யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். திமுக சொல்லிட்டு போகணும். ஏன்னா பிரதமர் வேட்பாளர் இல்லை என்று தேர்தலை சந்திக்கின்ற கட்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. தாவேகா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சொல்லிடும். அதிமுக என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏன்னா அதிமுக பாஜகவோட சேர்ந்து போகுமா இல்ல திமுக சேர்ந்து போகுமா, இவங்க 2 பேருமே சேர்ந்து பாஜகவோட போகுமா, போக மாட்டாங்க என்ன நிச்சயம் இருக்கு. அது பாஜகவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு பலமான விஷயம் அல்லவா. 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னா இதுக்கெல்லாமே தயாராக இருக்கிறது எது? அதிமுகவுக்கு திமுக தயாராகும், பாஜகவுக்கு திமுக தயாராகுமா? நன்றி, வணக்கம்.